அனைவருக்கும் வணக்கம். விசித்ரா தினேஷுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் இந்த அளவு கொந்தளிச்சு அதை இந்த வாரமே கேட்குறாரு. இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி விசித்ராவோட பர்சனல் லைஃப் பற்றி இந்த மாநகர தினேஷ் பேசினார். அப்பயும் இவர் கேட்கல, கமலையும் கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எல்லா பக்கமே மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கமலை காரி துப்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது விசித்ரா தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், தனக்கு ஏற்பட்ட ஒரு ஹராஸ்மெண்ட்டை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பூமர் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வார வாரம் ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை மக்கள் பேசும் சொல்லி அது மாதிரி இந்த ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்டென்ட்டுக்காக தான் அவங்க சொன்னாங்களே ஒழிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வெளியே எல்லாத்துக்கும் நடக்கும், போலீஸாக நடக்கும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டாக தான் நடக்கும், டீச்சராக தான் நடக்கும், அதே மாதிரி பெண்கள்னாலே இது நடக்கும். ஆனால் இவங்களுக்கு மட்டும் தான் நடந்தது, அதை சொல்லி இவ்வளோ தூரம் பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை ஒரு கேவலமாக கொச்சத்தனமாக பேசினவர் தான், அவங்க பர்சனல் லைஃப் நடந்ததை பேசினவர் தான் அந்த மானங்கட்ட தினேஷ். ஆனால் அதை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டார் இந்த கமல். கேட்டால் அந்த மானங்கட்ட தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட தான் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கிறேன், நான் இதே மாதிரி 2-3 பேருக்கு நடந்திருக்கு, நான் சரி பண்ணி விட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் இவங்க எதுக்கு இங்கே சொல்லணும், சோழ எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேடுகட்டத்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த மானங்கட்ட தினேஷ் விசித்ராவோட பர்சனல் லைஃப்பை அவ்வளோ தூரம் கொச்சையாக நடத்தினாப்புல, கொச்சையாக பேசினாப்புல. அப்போ இந்த கமல் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆள் தான் காரி துப்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இணையத்தில் பார்த்தா முழுக்க கமல் சாரை கழுவி ஊற்றுறாங்க. நீ கோஸ்டாருக்கு தைரியே கிடையாது, அது என்ன ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு எதுக்கு பேசுகிறீங்க? இந்த அதாவது விசித்ரா பர்சனல் லைஃப் பேசுனது சரிதான். ஏன்னா விசித்ராவை பர்சனல் லைஃப் தினேஷ் பேசியிருக்காருல, தினேஷ் பேசுறதுனால தான் இவங்க திருப்பி பேசுனாங்க, அவ்வளோதான். தட்ஸா. இதில் என்ன உங்களுக்கு இதாகி போச்சு? நீங்கள் மேரேஜ் கவுன்சிலர் கிடையாது, அதை எப்படி பேசலாம், நீங்கள் கேமராக்காக பேசுகிறீங்க, பர்சனலாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் பேசுவோம். அதாவது ஒரு ஷோவில் தன் கூட இருக்கிற சக போட்டியாளருக்கு இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுற இந்த ஆள் வீட்டில் இருக்க பொண்டாட்டி எப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அந்த கேள்வி வரத்தானே செய்யும். சொல்லுங்கள், விசித்ராவை இந்த அளவு கொடுமைப்படுத்துறாரு. சும்மா ஒரு ஹவுஸ்மேட் ஒரு வீட்டில் இருக்கும், அதுவும் பப்ளிக் ஃபோரமில் இருக்க வீட்டில் இருக்கும்போதே இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் இருக்க அவங்க பொண்டாட்டி ரச்சிதாவா எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத அவங்க யதார்த்தமாக இருக்க மக்கள் கேட்குற மொழியில் கேட்டாங்க. உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பில்டாக பேசுகிற கமல் தனக்கு நடந்த உண்மையாலுமே ஒரு ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லும் போது பொத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ இவர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆளாக இருப்பார்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.